ஹாய்ம்மா, வணக்கம்மா. நான் உங்களுக்கு இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியான பிரியாணி ஒன்று செய்து தரப்போகிறேன். சீக்கிரம் முடிச்சிடலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம், சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அதுக்கப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், புதினா எடுத்துருக்கேன், கொத்தமல்லி எடுத்துருக்கேன், அதேமாதிரி பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் சிக்கன் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கேன் சிக்கனு. அதுக்கப்புறம் தயிர் ஒரு 100 கிராம் தயிர் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேங்களா? நான் ஆயில் போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் போதும், ஓரளவுக்கு போட்டுக்கிறேன். நம்ம நிறைய ஆயிலெலாம் வேண்டாம் நமக்கு. ஓகேங்களா? நான் இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் அது போட்டுக்கிறேன். அது கூடயே இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, ஸ்மெல் நல்லா வருது. ஒரு 1/2 ஸ்பூன் பியூர் சில்லி மட்டும் போட்டுருது. இது வந்து கலருக்காக போடுறேன். இது வந்து காஷ்மீர் சில்லி. கலரு காரம் ஜாஸ்தியாக இருக்காது. இப்போ கலருக்காக நான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல இதில். சரிங்களா? அதனால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு 2 செகண்ட்ஸ் தான் இது. இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. அது கலரும் வந்துடுச்சு பாரு, அந்த கலர். அவ்வளோதான் கலர். வேறு எதுவும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எல்லாம் நான் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணலை. இவ்வளோதான் போதும். கலர் வரதுக்காக ஒருத்தர் இந்த கேசரி பவுட்ரு அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். இது போதும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஊற்றிக்கலாம். சரிங்களா? தயிரில் நான் 3/4 டம்ளர் தயிர் எடுத்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு 1.25 டம்ளருக்கு அரிசி. அது எவ்வளோ இருக்குன்னா வந்துட்டு 300 கிராம் அரிசி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக நான் 3/4 டம்ளர் தயிர் ஊற்றிருக்கேன். அப்போ 100 கிராமுக்கு ஒரு 75 கிராம் தயிர் வச்சோன்னா நான் இப்போது ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும். இப்போ தக்காளி போட்டேன். தக்காளி வந்துட்டு பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மீடியமாக. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நம்ம ரைஸ் போட்டு சிக்கன் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாம்மா. இதோ இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்தோடனே நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா கொஞ்சம் இதிலே வதக்கி விட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெந்துடும். பாதி கொஞ்சம் வெந்தோடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ரைஸ் போட்டுடலாம். நான் வந்துட்டு இதில் 1 டம்ளரும் 1/4 சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது நல்லாயிருக்கும் ரைஸு. நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இதில் செய்வாங்க, சூப்பராக இருக்கும் ரைஸு. சரிங்களா? பிரியாணி ரைஸாவது நம்மளுக்கு அதிக மாதிரி இருக்கும். ஆனால் சீரக சம்பா ரொம்ப நல்லது. அதனால் இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நான் அதில் 1.25 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்துட்டு எனக்கு 350 கிராம் இருக்கும் அதில். அவ்வளோதான். கொஞ்சம் இது வதங்கினோன்னா நம்ம தண்ணி போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. சரிங்களா? நான் நிறைய உப்பு போட மாட்டேன், மீடியமாக போட்டுக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு அதிக உப்பு சாப்பிட மாட்டேன் நான். பிரியாணிக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக தான் உப்பு இருக்குந்தால் தான் நம்மளுக்கு நல்லா அந்த தண்ணியில் நல்லா வேக சொல்ல, தண்ணி ஊற்றி வேக சொல்ல கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் நீங்கள் கரெக்டாக உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும். கம்மியாக இருந்தால் போதும் எனக்கு. அதனால் நான் கம்மியாக போட்டுட்டேன். எப்பயுமே ஒரு கல் அதிகமாக போட்டுங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு நான் சொல்கிறேன். அப்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு கல் உப்பு அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் ரைஸ் போட்டுட்டு கலக்கி அந்த விசில் வந்தோடனே சரியாக போயிடும் நம்மளுக்கு. சரிங்களா? இது ஒரு 2 செகண்டு நல்லா அப்படியே இது போதும். ஓரளவுக்கு இது ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் 1.25 டம்ளர் எடுத்தேன் நான். சரிங்களா? ஒரு டம்ளர் தான் கணக்கு. 1.25 டம்ளர் எடுத்தேன் நான். இப்போ இதில் சீரக சம்பாவுக்கு 1.25க்கு 1.25 அப்படி டபுளாக போடணும். சரிங்களா? நான் 1 2 போதும். 2 டம்ளர் போதும். இப்போது 1.25 அரிசி எடுத்தேன், 2 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன்.
சரிங்களா? இது போதும். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நீங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு ஒரு உப்பு கல் தூக்கலில் தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கணும். காரம்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். அதில் காரம் பியூர் சில்லி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால் இது அவ்வளோதான் காரம். இது ஓகேப்பா. இப்படி கொதிச்சிடுச்சு நல்லா. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் உப்பு பார்த்துடுங்க. உப்பு கொஞ்சம் ஒரு கல் அதிகமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதித்தோடனே நான் செக் பண்ண உப்பு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு கல் அதிகமாக தான் இருக்கும் உப்பு. அது மாதிரி போட்டுங்க. இது வந்துட்டு 1.25 டம்ளர் அரிசி, அதுக்கு 2 டம்ளர் தண்ணி போட்டுருக்கேன். சரிங்களா? ஏன்னா சீரக சம்பா கொஞ்சம் நேரம் ஊறி இருக்குது. ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, அதனால் சீக்கிரம் வெந்துடும். அதனால் 1.25க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1/2 டம்ளர் தண்ணி வேண்டாம். ஏன்னா இதுலேயே சிக்கனில் தண்ணி விட்டுருக்கு. அதனால் நிறைய தண்ணி விடக்கூடாது. அதனால் 1.25 டம்ளருக்கு 2 டம்ளர் இருந்தால் போதும் நம்மளுக்கு. சரியா? நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும். கலக்கி விட்டு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை இது மேலே போட்டுடலாம். சரியா? இப்போ மூட போகிறோம். நம்ம புதினாவை இது மேலே போட்டு அப்படியே மூடினோம். மூடிட்டு ஒரு 2 விசில் வந்தால் போடுவோம். ஓகேவா? 2 விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு 1 விசில், அப்புறமா இறக்கிடலாம் 3 விசிலில். இப்போ 2 விசில் வந்துச்சு. இப்போ 2வது விசில் வரப்போகுது. சரியா? இந்த மாதிரி 2 விசில் வந்தோடனே வந்துச்சு. இப்போ சிம்மில் வச்சு 1 விசில் போட்டுங்க. அதுக்கு நடுவில் நான் இந்த 2 முட்டை ஒரு 2 முட்டை வேக வச்சுட்டேன். இப்போ கடையில் கொடுக்குறாங்கல்ல நம்மளுக்கு பிரியாணி, அந்த மாதிரி நான் 2 முட்டையை வேக வச்சுட்டேன். சரிங்களா? இது இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செய்துக்கலாம். சரியா? அதனால் இதெல்லாம் வந்துட்டு கடையில் வாங்கினா தான் பிரியாணின்னு கிடையாது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் பிரியாணி. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் செய்து பாருங்கள். பிரியாணி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதற்கு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு. இன்னும் ஈஸியான மெத்தடில் நிறைய ரெசிபி நான் போட்டுருக்கேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் தோஞ்சல் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். சரிங்களா? நீங்கள் இந்த இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ நான் போட்டுட்டேன். அது உங்களுக்கு வரும். எல்லாமே ஈஸியான மெத்தடில் தான் போடுவேன் நான். சரிங்களா? அந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். எனக்கு இது வந்துட்டு ஒரு பேஷன். இது நான் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி. அதனால் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க. நான் அதை உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். சரிங்களாப்பா? இப்போ வந்துட்டு 2வது சிம்மில் வச்ச 2வது விசில் வருது. ஓகே, அவ்வளோதான். வந்துட்டு இது ஆஃப் பண்ணிவிடுவாங்க. முடிஞ்சிச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா பூ மாதிரி மலர்ந்துருக்கும். சரிங்களா? நான் இப்போ இந்த விசில் வந்தோடனே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்போ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நல்லா இப்போ அப்பயே சாப்பிட்ணும் போல தரும். அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். சரியாப்பா? அடுத்த விசில் வருது பாருங்கள். நம்ம டம் போட்டுட்டோம்னா, அதாவது 5 நிமிஷம் வரைக்கும் திறக்கக்கூடாது. அது அப்படியே இதுலேயே இருந்துச்சுனால உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. பாருங்கப்பா, இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் பிரியாணி. சூப்பராக இருக்கிற பிரியாணி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி மலர்ந்து வந்துச்சு பார்த்தீங்களா? இவ்வளோதான் மெத்தடு. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நல்லா உங்களுக்கு மலர்ந்து வந்துடுச்சு. ஓகேவா? நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி வைக்கிறேன். வந்து சாப்பிடுங்க. சரியா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். சுட சுட பிரியாணி ரெடி. சிம்பிள் பிரியாணி ரெடி. கூட ரைத்தா வச்சுருக்கேன், எக்கு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சிக்கன். நான் இந்த ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதுக்கு அடுத்தது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது நான் மறுபடியும் நான் இன்னொரு எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். நான் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் சிக்கன் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிரியாணியை
செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு போடுறேன். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஈஸியான சிக்கன் பிரியாணி ரெடி. ஓகே, பாய். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.